LathusKitchen&Vlogs இந்த சேனல் ஆரம்பித்து 6 to 7 years ஆகுது. பெருசாக க்ரோத் இல்லைனாலும் விடாமுயற்சி பலன் தரும்ன்ற நம்பிக்கையில் ஒரு நாளும் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு நாள் க்ரோத் வரும்னு நம்புவோம். இது வந்து விஷுக்கான வீலாக். நான் தமிழ்நாடுல பிறந்ததுனால ஏப்ரல் 14th தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவேன். அப்படி பண்ணி தான் வளர்ந்தேன். கல்யாணத்துக்கப்புறம் விஷு இங்கே. ஸோ எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியாதுனாலும் என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுவேன். அப்படி தான் இந்த சில்வர் பாத்திரங்கள் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் எடுத்து பீத்தாம்பரி போட்டு வாஷ் பண்ணி அதில் விபூதிலாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சேன். அப்புறம் தேவையான இதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சேன். வீட்டில் வச்சாங்க, அவங்க தான் வைப்பாங்க. அது எப்படி எப்படி வைக்கணுன்றது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்ததுனால தெரியும். ஸோ விஷு கனி இந்த பழக்கம் தமிழ் வருஷ பரப்புலேயும் இருக்குது. பட் எங்கள் வீட்டில் அப்படி வச்சதில்லை. அதாவது கொஞ்சம் காசு, ஏதாவது வெள்ளி தங்கம், ஒரு வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சுட்டு காலையில் எழுந்து பார்க்குற வழக்கம் தமிழ் வருஷ பரப்புலேயும் இருக்குன்றது நான் சில வீடியோஸ் பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இல்லாதனால எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லை. ஸோ மறுநாள் விஷு கனி வச்சு காலையில் எழுந்து அதை பார்த்துட்டு போயிட்டு தூங்கியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தோசை, கருப்பு உளுந்தில் பண்ண தோசை. அதுக்கப்புறம் ஸ்வீட் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இலை அடை பண்ணியிருந்தேன். வாழைப்பழம் போட்டு கொஞ்சமாக கோதுமாவு, அரிசி மாவு, ஏலக்காய் அதெல்லாம் தட்டி போட்டு வாழை இலை இருந்தது. வாழை இலை பாம்பேயில் கிடைக்கிறதே அதிசயம். ஸோ அதனால் இமீடியட்டாக இலை அடை பண்ணியாச்சு. இது வந்து பருப்பு வடை, ஆனால் டீப் ஃப்ரை பண்ணது கிடையாது. குழி பணியாரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொஞ்சம் தின்னாக தட்டி அதில் போட்டு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக பண்ணி எடுக்கிறது தான். ரொம்பவே கம்மியான ஆயில் தான், லெஸ் தென் ½ டீஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லலாம். ஸோ ஹெல்தி டெஃபினட்டாக. ஆனால் இதே மெத்தட் உளுந்து வடையில் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். இது உண்மையிலேயே நல்லா இருந்தது. என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வடை. அண்ட் ஈவன் அவள் இப்போது கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டு வரதுனால ஷி செட் இந்த மாதிரி இனிமேட்டு ட்ரை பண்ணமான்ட்டு. அண்ட் வாழை இலை இருக்கிறதுனால அதில் பிளேட்டிங் வச்சாச்சு. வாழை இலையில் வச்சாலே ஒரு தனி அழகு தான், பார்க்கவே ஆசையாக இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோடய இந்த வாழை இலையில் பிளேட் பண்ண ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் நிறைய வியூஸ் போச்சு. ஸோ தமிழ்நாடில் இருக்கிறதுக்கும் பாம்பேயில் இருக்கிறதுக்கும் அதுதான் வித்தியாசம். தமிழ்நாட்டில் இருந்தால் நம்மளுக்கு எவ்ரிடே வாழை இலை கிடைக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே வாழை இலை கிடைச்சாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப கஷ்டப்படணும், மெனக்கிடணும் வாழை இலைக்கு. மத்தியானம் லஞ்சுக்கு பெருசாக விஷு சாதியாலாம் ஒன்றும் பண்ணல. அவளுக்கு ஸ்கூல் இருந்தது. ஸோ அதனால் லெமன் ரைஸ், கொஞ்சம் கருப்பு உளுந்து, மூங் தால் 2த்தையும் ஸ்ப்ரவுட் பண்ணி அதை பாயில் பண்ணி ப்ரோட்டீனுக்காக, அப்புறம் வாழைக்காய் பொரியல் வச்சு அவளோட லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாச்சு. நானும் அதே தான் சாப்பிட்டேன். பெருசாக எனக்குன்னு தனியாக எதுவும் பண்ணிக்கணும்னு தோணல. அதனால் என்னோடய லஞ்சு லெமன் ரைஸ், கொஞ்சமாக அந்த ப்ரோட்டீனுக்கு ஸ்ப்ரவுட்ஸ், வாழைக்காய் பொரியல் வச்சு என்னோடய லஞ்ச் போச்சு. ஸோ என்ஷூரிங் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு மீல்லையும் இருக்கணும்ன்ட்டு. நைட்டுக்கு அவகேடோ இருந்தது, அதை வச்சு சப்பாத்தி. அவகேடோ மற்ற எந்த ஃபார்மை விட இந்த ஃபார்மில் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் இனிமேட்டு அவகேடோ வாங்கினா இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. மற்றபடி ப்ரெட்டில் ஸ்டஃபிங்காவோ கொக்கமலே அதெல்லாம் யாருக்கும் பிடிக்கிறதில்ல. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு இன்க்ளூட் அவகேடோ. அவகேடோ ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரூட்டுனாலும் ஹை கேலரி. ஸோ அதனால் பார்த்து தான் கன்சியூம் பண்ணணும். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், பன்னீர் எல்லாம் போட்டு ஒரு சப்ஜி, கொஞ்சமாக ரைஸ் வச்சு. என் பொண்ணுக்கு ரைஸ் இல்லைன்னா பிடிக்காது, சாப்பிட்டா ஃபீல் இருக்காது. ஸோ அதனால் குட்டி குட்டி சப்பாத்திஸ் பண்ணி கொஞ்சமாக ரைஸ் வச்சு அவளுக்கு டின்னர் கொடுத்தாச்சு. நான் சீக்கிரமே சாப்பிட்ருவேன். நான் வெறும் ரைஸ் வச்சு சாப்பிட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுப்பேன், நிறைய குழம்புலாம் வச்சு என்னோடய டின்னரை 6 o'clock முடிச்சிடுவேன். இது வந்து தேர்ஸ்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட். சாபுதானா கிச்சடி. சாபுதானா ஹை இன் கேலரின்றதுனால சிக்பீஸ் கொண்டக்கடலை நைட்டே ஊற போட்டிருந்தேன். அது வேக வச்சு அது கூட வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி வச்சு சீட்ஸ் மிக்ஸ் போட்டு ஒரு மில்க்கும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு அதுக்கு அவகேடோ சப்பாத்தியோட மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை வச்சு 2 சப்பாத்தி, ஆனியன் டொமேட்டோ எல்லாம் போட்டு ஒரு பாஜி மாதிரி பண்ணி அவளோட லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருந்துச்சாச்சு. இப்படி தான் என்னோடய டே போச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே. பை.